அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உஷ்ட்ராசனம். அதில் வந்து வேறுபாடுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பேசிக் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவலு. அதனால வந்து சிறியவர்கள் வந்து நடுத்தர வயது மட்டும் வந்து எல்லாருமே வந்து இது பழகிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டாம். மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்க வந்து இது தயவு செஞ்சு வந்து முயற்சி செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த வந்து பேசிக்காக வந்து அந்த உஷ்ட்ராசனம் எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறுபாடுக்கு போயிடலாம். வஜ்ராசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இல்லை அப்படியே வந்து நம்ம முட்டி போடுறோம். இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி வந்து நம்ம வளைய போறோம். மார்பு பகுதியை நல்லாவே விரிச்சிட்டு பின்னோக்கி வந்து வளையணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது வந்து பேசிக் உஷ்ட்ராசனம். இதுலயே வந்து அடுத்த படிகள்லாம் வந்து இருக்கு. கைகள் வந்து முழுமையா கொண்டு போயிட்டு நம்மளோட குதிகாலை பிடிச்சிட்டு அப்படியே பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுல இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போறோம். அப்படி அது எப்படி பண்றோம்னா, அதே மாதிரி நம்ம முட்டி போடுறோம். முட்டி போட்டுட்டு ஒரு கால் மட்டும் முன்னோக்கி வந்து வைக்க போறோம். இந்த மாதிரி வந்து வைக்க போறோம். ஒரு கால் வந்து இந்த மாதிரி வைக்கிறோம். இன்னொரு கால் வந்து நம்ம உஷ்ட்ராசனா போடுற மாதிரியே இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இது வந்து கால் வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து டக் பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதுல இந்த காலை மட்டும் அப்படியே வந்து நம்ம மடிக்க போறோம். மடிச்சு இந்த விரல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிக்க போறோம். இன்னொரு கால் வந்து நம்ம அழுத்தமா வைக்கணும். இந்த கால் அழுத்தமா வச்சா மட்டும்தான் இந்த காலை வந்து நம்ம இடது காலை வந்து இந்த மாதிரி மடிக்க முடியும். மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து வலது கையை வந்து அப்படியே பின்னோக்கி வந்து வலிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம். இந்த காலை வந்து இந்த கால் வைக்கும் போது எப்பயுமே நல்லா அழுந்த பதிய வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு கால் வந்து முட்டியில தான் வந்து நம்ம நிற்கிறோம். அதனால வந்து பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதுக்காக இந்த கால் வந்து நல்லாவே வந்து அழுத்தமாக பதிய வைக்கணும். இப்போ வலது காலை மடித்து வலது கையை வச்சு நம்ம வந்து பிடிச்சிக்கணும். நல்லா நம்மளோட இடுப்பு பகுதி கிட்ட வர அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடது கையை வச்சு பின்னோக்கி வந்து வளைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நமக்கு மாற்று ஆசனம் வந்து பண்றோம். மாற்று ஆசனம் வந்து முன்னோக்கி வந்து நம்ம குனியறதா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த உஷ்ட்ராசனம் வேறுபாடுல பார்த்தோம்னா வந்து நம்ம காலை மடக்கிட்டு பண்ணும் போது என்னன்னா, ஒரு கால் மடக்கிக்கும் போது இந்த தொடையோட மேல் பகுதியில் வந்து நல்லாவே வந்து இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். இப்போ வந்து அதுக்கு வந்து அந்த குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அந்த மசில்ஸும் சரி, அதில் கூட பக்கத்தில் இருக்க எல்லா மசில்ஸுமே வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக உள்ள உஷ்ட்ராசனம் எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து பழகணும்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இது கால்களுக்கும் சரி, நம்மளோட மார்பு பகுதிகள், கைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.